ஏப்ரல் 2026. அதில் 3rd வீக்கு, அதாவது 15 டேட்லேருந்து ஒரு 21 இதுக்குள்ளார இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் பேஸ்ட் ஆன் த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம், டிஎன்எஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி. ஓகே, இந்த இடத்த பாருங்கள். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. இந்தியாவின் ஃபஸ்ட்டு குவாண்டம் கணினி சோதனை மையம் அமராவதி. அதாவது கூகுள் வந்து ஒரு விஷயம் சென்னையில் வர வேண்டியதாக இருந்தது, அது மாதிரி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதுதான் இந்தியாவின் ஃபஸ்ட்டு குவாண்டம் கணினி சோதனை மையம் ஆந்திரா அமராவதி. ஓகே, அம்பேத்கரை பற்றி ஒரு ஸ்டாட்டிக்கு. அம்பேத்கர்னு சொன்னாலே சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்பு புக் எழுதியிருக்காரு ஒன்று. அதே போல் மகத் சத்தியாகிரகத்தை நடத்தியது 1927 அம்பேத்கர். கோவில் நுழைவு இயக்கம், கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தியது கோவில் நுழைவு போராட்டம், கோவில் நுழைவு நாள் அப்படின்னு பண்ணது வந்து காந்தியடிகள். கோவில் நுழைவு இயக்கம், ஓகேவா, அது அம்பேத்கர். அதே போல் பூனா ஒப்பந்தம் 1932 பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கும் இடையே, காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையே. இந்த தொகுதி பங்கீடில் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டதுனால இந்த பூனா ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க 1932 3வது வட்டமேசை மாநாடுக்கு பிறகு. ஓகே, இவர் வந்து கடைசி காலத்தில் பௌத்தத்துக்கு மாறிடுவார். அதே போல் இவர் சொன்னது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறாரு, ஆர்டிக்கல் 32 சொல்கிறாரு. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நீதி பரிசீலனை, நீதி பெறும் உரிமை, ஒரு சாமானியனால் நீதி பெறும் உரிமைனா 32. ஓகேவா? ஓகே, இது பாருங்கள். அம்பேத்கருடைய புக்கு சாதி ஒழிப்பு, ரூபாய் பிரச்சனை. இந்த ரூபாய் பிரச்சனையை வச்சு தான் ஆர்பிஐ உருவாக்கியிருப்பாங்க 1935. சூத்திரர்கள் யார்? புத்தரும் அவரது தமமும். ஓகே, பிரிக் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு தலைமை தாங்குவது இந்தியா. பிரிக்குக்கு தலைமை தாங்குவது இந்தியா. முடிஞ்சு போச்சு. குவாடுன்னு என்னது, 4 பேர் இருப்பாங்க. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். 4 பேர் தான் இருப்பாங்க. குவாடுன்னா 4 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கும் தலைமை தாங்கிறது இந்தியா. ஓகே, இது ஸ்டாட்டிக் வைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொருளாதார ரீதியாக பிரிக்ஸுன்றது பொருளாதார ரீதியாக உருவாக்கப்பட்டது ஒரு தெற்கு கூட்டமைப்பு. ஓகே, தெற்கில் இருக்க நாடுகள்லாம் இருக்கும். அதே போல் பிரிக்கு 2000 ஃபஸ்ட்டு பிரிக்ஸு, அதனுடைய பேர் வந்து பிரிக்ஸு. ஆனால் ஸ்டார்டிங்கில் பிரிக்குன்னு தான் இருந்தது, 4 பேர் தான் இருந்தாங்க. அந்த வார்த்தையை உருவாக்குனது வந்து ஜிம்மோனில். ஏன்னா ஜிம்மோனில் அப்படின்றது தான் பிரிக்குன்ற வார்த்தையை உருவாக்குனார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஓகேவா, இது ஸ்டாட்டிக் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதே போல் பிரிக்ஸ் உருவாக்கப்பட்டது 2001. லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தவர் வந்து 2010 சவுத் ஆஃப்ரிக்கா சேர்ந்துருக்காரு. ஓகே, இப்போ யாராவது லாஸ்ட்டாக வந்து சேர்ந்துருக்காங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தோனேஷியா 2025 இந்தோனேஷியா வந்து சேர்ந்துருக்கு. ஓகே, அதே போல் வந்து இதுக்கு பிரிக்ஸுக்கு நிரந்தர செயலகம்லாம் கிடையாது, அது எங்கே வேணால் வச்சுப்பாங்க அவங்க. அதே போல் இந்த இடம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன் பிரிக்ஸை பார்த்து பல நாடுகள் பயப்படுறாங்கன்றதுக்கு காரணம் இதுதான் மெயினான இம்பார்ட்டண்ட்டு. உலக பாப்புலேஷனில் 45% இங்கே தான் இருக்காங்க. ஓகே, ஜிடிபியில் 35, உலக ஜிடிபியில் 35% எங்கே இருக்குன்னா பிரிக்ஸில் இருக்குது. ஓகே, G7 நாடுகளை விட பெருசு. G7 நாடுகளை விட பிரிக்ஸ் பெருசு. அதனால தான் பல நாடுகள், வளர்ந்த நாடுகளே நம்ம பிரிக்கை பார்த்து பயப்படுது. ஓகே, நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு, பிரிக்குக்கு இருக்குது நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு. பிரிக்ஸ், அதுக்கு பேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது பிரிக் பே. ஏன் பிரிக் பே யூஸ் பண்ணுறோம்? டாலரை நம்ம சார்ந்திருக்கக்கூடாது, அதனால் பிரிக் பே யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே போல் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு, அதுக்குன்னு ஒரு பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா ஷாங்காய். இங்கே பாருங்கள், பிரிக்ஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கலி ஒரு சேட்டலைட்லாம் இருக்குது. ஓகே, அதே போல் இந்த இடத்த பாருங்கள். பிரிக்ஸு 18வது உச்சி மாநாடுக்கு தலைமையார் அஷிஷ் சோனக் தான், இந்தியா.
ஆர்டிமிஸ் 2. இந்த இடத்த பாருங்கள். ஆர்டிமிஸ் 2 விண்வெளி பயணம். நிலவு போய் சுற்றுவட்ட பாதையை சுற்றுறது. கிருஷ்ணா கோச்சின்னு சொல்கிறோம்ல, ஆழ் விண்வெளி பயணம் செய்த முதல் பெண். ஆழ் விண்வெளி பயணம் செய்த முதல் பெண் கிருஷ்ணா கோச். ஓகேவா? அடுத்து பாருங்கள். விக்டர் குளோவர் விமானி. அவர் யார்? சந்திர பயணம் செய்த ஒரு கருப்பின விண்வெளி வீரர். ஓகே, அடுத்து பாருங்கள். ஜேமி ஹென்சன் சொன்னோம்ல, அவர் கனடா. புவி சுற்றுப்பாதையை தாண்டிய முதல் அமெரிக்கர் அல்லாதவர். ஏன்னா அவர் கனடாவை சேர்ந்தவர். ஓகே, இப்போ இவங்களாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அதாவது சந்திரனுக்கு பின்னாடி போயிருக்காங்க, சந்திரனுக்கு தெற்கில் போயிருக்காங்க. 40 மினிட்ஸ் வந்து தகவல் தடை ஏற்பட்டிருக்கு ஆர்டிமிஸ் 2ல். ஏன் தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளுமே பின்னாடிலாம் சுற்றி வந்திருக்கோம், ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே போல் லாஸ்ட்டாக நம்ம சந்திராயன் 3 விட்டதுமே யாருமே தரையிறங்க முடியாத தெற்கு பகுதியில் இருட்டான இடத்துல தான் போனோம். அங்கே போகும்போது நமக்கு என்னாச்சு? இருட்டான இடத்துல சிக்னல் லாஸ்ட் ஆச்சு. ஓகேவா? சிக்னல் லாஸ்ட் ஆன காரணம் தான் நம்மளுடைய அந்த லேண்டரை வந்து தரையிறக்க முடியல. ஓகேவா? அதுக்கான காரணம் இதுதான். சந்திரனில் ஒரு சில இடத்துல வந்து நமக்கு சிக்னல் லாஸ்ட் இருக்குது. அதை நம்ம ரெக்கவரி பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள். ஆர்டிமிஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஆளில்லா பயணம். ஆர்டிமிஸ் 2 பொறுத்த வரைக்கும் சுற்றுவட்ட பாதையை சுற்றி வரும். இந்த இடத்துக்கு வாங்க. ஆர்டிமிஸ் 3 தரையிறக்கம் 2027 வந்து தரையிறக்கம். ஆர்டிமிஸ் 3 2027 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ககன்யான் விட போகிறோம். அவங்க ஆர்டிமிஸ் 3 விட்டு என்ன பண்ண போகிறாங்க? விண்வெளியிலே தரையிறக்க போகிறாங்க. ஓகே, அதே போல் 2028 என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஆர்டிமிஸ் 4 தென் துருவத்துலேயும், ஆர்டிமிஸ் 5 வந்து நீண்டகால மனித இறப்பு. நம்ம நிலவில் நிறைய நாள் இருக்கலாமா, அதை ஆய்வு செய்ய போகிறது வந்து ஆர்டிமிஸ் 5. ஆர்டிமிஸ் 4 வந்து தென் துருவத்தில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம தென் துருவத்தில் சந்திராயனை இறக்கியிருக்கோம். ஹேமடைட்டுன்றது இரும்பு தாது. ஹேமடைட்டுன்னா இரும்பு தாது. இரும்பு தூர் பிடிச்சா செம்மண் கலரில் இருக்கும். அப்போ அதனுடைய கலர் சிவப்பு கலர். ஓகே, இந்த இடத்த பாருங்கள். இந்தியா ஃபார்மா 2026. ஏன்னா டெல்லியில் நடந்திருக்கு மருத்துவ மாநாடு. ஏன்னா நம்ம ஜென்ரிக் மருந்துகளை 60% ஏற்றுமதி பண்ணுறோம், தடுப்பூசி 20% ஏற்றுமதி பண்ணுறோம் உலக அளவில். ஓகேவா? எஃப்ஐசிசிஐனா இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பு. ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, இதை வந்து ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டானுங்க. இதில் தொடர்பு இல்லாதது எது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. தான் எஃப்ஐசிசிஐ, இந்திய வர்த்தக கூட்டமைப்பு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். உலகின் மருந்து நகரம்னு எது சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை சொல்கிறாங்க. உலகிலே வந்து 3வது இருக்கும். பேஸ்ட் அந்த வேல்யூவில் 11வது இருக்கும். இது நமக்கு தேவையில்லை, ஆனால் ஸ்டாட்டிக்கில் வந்து இது தேவை. உலகின் மருந்து நகரம் இந்தியா. உலகளவில் வந்து ஜென்ரிக் மருந்துகளை 20%, தடுப்பூசி 60% ஏற்றுமதி பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்த பாருங்கள். அதாவது நம்ம 6வது இடத்துல இருக்கோம். பொருளாதாரத்தில் உலகளவில் 6வது இடத்துல இருக்கோம். இந்த ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் படி நம்ம 6வது இடத்துல இருக்கோம். ஏன்? காரணம் என்ன? ஈரான் இஸ்ரேல் போர் தான் அதுக்கு காரணம். நம்ம ஆனால் 2028 என்னவா மாறுவோம்? இந்த இடத்துல பாருங்கள், கணிச்சிருக்காங்க 2028 நம்ம 4வது பெரிய பொருளாதாரமாக மாறுவோம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக 4வது இடத்துல தான் இருக்கோம். ஓகேவா? இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக 6வது இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம மறுபடியும் அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு 2 வருஷம் ஆகும். 2028 தான் வருவோம் 4வது பெரிய பொருளாதாரமாக. தொகுதி மறுவரையறை, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். தொகுதி மறுவரை இது பேஸ்டாக இருந்தால் சென்செக்ஸ் 2027 பேஸ்டு தான் வரப்போகுது. ரிசர்வேஷன் 33% கொடுக்க போகிறாங்க. அதனால் நமக்கு சீட் அதிகரிக்கும். 816 சீட்டு எம்பி சீட்டு வரும். அதில் 273 வந்து ரிலேட்டிவ்ஸுக்கு கொடுப்போம். ஓகே, பாப்புலேஷன் வந்து எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கோ
அங்கே 50% இன்க்ரீஸ் ஆகும் சீட்டு. அதனால தான் தென் மாநிலங்களில் அடிபடும், ஏன்னா பாப்புலேஷன் தென் மாநிலங்களில் கம்மி, அதனால் சீட்டு அடிபடும் தான் டீலிமிட்டேஷன். இது வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இதேமாரி பாராளுமன்றத்தில் இது ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஸ்டாட்டிக்கு பார்த்தோன்னா மேக்ஸிமம் 550 பேர், மேக்ஸிமம் 550 பேர் மக்களவையில். அதில் 530 பேர் வந்து ஸ்டேட்டில் இருந்தோம், 20 பேர் யூனியனில் இருந்து வருவாங்க. ஓகேவா? ஆனால் இன்னும் கரண்ட்டில் இருக்குது என்ன 543. இந்த 543 பேரில் 530 பேர் வந்து ஸ்டேட்டில் இருந்தும் 13 பேர் யூனியனில் இருந்து வராங்க. ஓகே, இப்போ 850 மாறிடுச்சுன்னா எவ்வளோ பேர் வருவாங்க? ஸ்டேட்டில் இருந்து 815 பேரும் 35 பேர் யூனியன்லேருந்து வருவாங்க. ஓகே, அப்போ அனைத்து மாநிலத்துக்கும் 50% உயரம்னு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஃபீமேலுக்கு 33% ரிசர்வேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துடணும். சேஃப் ஹெர். சேஃப்னா பாதுகாப்பு, ஹெர்னா பெண்ணுக்கு. எங்கே? ஈனா இணையதளத்தில். இணையதள பாதுகாப்பு யாருக்கு? பெண்களுக்கு. அதாவது சைபர் கிரைமில் பெண்களை வந்து சைபர் கிரைமில் ஒரு படி முன்னேற்றம் 2029 உள்ளார். அதுதான் சைபர் சஹி. ஜாலியன்வாலாபாக் படுகொலை வந்து எப்போ நடந்தது? 1919 நடந்தது. ரெஜினால்டு டயர் தான் அதுக்கு ஹெட்டாக இருந்தார். அது அமிர்தசரஸ் பஞ்சாபில் நடந்தது. இந்த ரவுலட் சட்டத்தை கண்டித்து என்ன பண்ணாங்க? ரவுலட் சட்டம் 1919 ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம்னு சொன்னார் காந்தி. அதை கண்டித்து வந்து அங்கே சைபுதீன் கிச்லு மற்றும் சத்யபால் போராடினாங்க. அவரை கைது பண்ணுறாங்க. ஓகேவா? கைது பண்ணும்போது தான் அதுக்கு போராட்டம் நடத்துவாங்க. அந்த போராட்டத்தில் எல்லாரையும் காலி பண்ணுறவனுங்க. அதுதான் ஜாலியன்வாலாபாக் படுகொலை. அந்த நிகழ்வை கேட்ட உடனே ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார்? பிரிட்டிஷ் கொடுத்த நைட்ஹுட் பட்டத்தை திறந்துருவார். அதே போல் காந்திக்கு வந்து கெய்சர் ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, அதையும் வேணான்னு சொல்லிடுவார். ஓகேவா? இவ்வளோ பேர் இறந்து போனாங்க. எவ்வளோ பேர்? பிரிட்டிஷ் தரப்புலேருந்து 379 பேர் தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தரப்பு சொல்கிறது வந்து 1000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இறந்ததை விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு பேர் வந்து ஹண்டர் குழு. அதே போல் வந்து 1919 நடந்த அந்த நிகழ்வை மனதில் கொண்டு ஒருத்தவன் வெறித்தனமாக ரிவெஞ்ச் எடுத்தான் போய். யாரை? மைக்கேல் ஓ டயரை கொலை செய்தார். யார்? அந்த உத்தம் சிங். ஸோ மைக்கேல் ஓ டயரை வந்து கொலை பண்ணிட்டான் உத்தம் சிங். ஐஎன்எஸ் துரு நீர்மூழ்கி கப்பல். இது என்ன பண்ணும்? கடல் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். ஓகேவா? அணு ஏவுகணையை மானிட்டர் பண்ணும், கடலை மானிட்டர் பண்ணும். ஓகே, இது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஷிப்பு, ஒரு சிறப்பு வாய்ந்த ஷிப்பு. அப்போ கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஐஎன்எஸ் துரு நீர்மூழ்கி கப்பல் அணு சம்மந்தமானது. ஃபஸ்ட்டு பிரிக்ஸு சுகாதார பணிகள் கூட்டம். அதாவது பிரிக்ஸு சம்மந்தமாக எது வந்தாலும் 2026 இந்தியா தான், டெல்லி தான். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி, COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி. இது காலநிலை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. 2026 துருக்கியில் நடந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 31. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போது 2025 கான்ஃபரன்ஸ் ஆஃப் மாநாடு 2025 எங்கே நடைபெற்றது? பிரேசில். அது COP 31 2026 துருக்கியில் நடைபெற்றது. போதுமானது. இது ஸ்டாட்டிக்கு. ரியோ புவி உச்சி மாநாடு 1992. ஓகே, கீட்டோ புரோட்டோகால் இது சம்மந்தமானது, சுற்றுச்சூழல் சம்மந்தமானது. பாரிஸ் அக்ரிமெண்ட் அதுவும் புரோட்டோகால், கீட்டோ புரோட்டோகால் எல்லாமே வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தமானது. ஓகே,
ஸ்டாட்டிக்கு இந்தியாவின் முதல் தமிழ் தலைவர், ஐஎன்சியோட முதல் தமிழ் தலைவர், நாக்பூர் மாநாடு 2020, அதாவது 1920 நாக்பூர் மாநாடு. இவர் சேலத்தை சேர்ந்தவர், சேலம் விஜய, அதனால் சேலத்தின் நாயகன்னு சொல்கிறாங்க. ஓகே, போதுமானது. இவர் யார் ஆதரித்தார்னா திலகரை ஆதரித்தார். சேலம் விஜயராகவாச்சாரியார் திலகர் ஆரம்பித்தார், திலகரை ஆதரித்தார். மொழி பற்றினது எதில் இருக்குது? 8வது அட்டவணையில் இருக்குது. ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது காகர் நதி பிரச்சனை. இந்த காகர் நதி பிரச்சனை எங்கே நடைபெற்றதுன்னா இமாச்சலில் நடைபெற்றது. அது ரொம்ப அசுத்தமாகிடுச்சு. அதனால் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால் அதை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கணும். அந்நிய தாவர இனங்களை கண்டறிய ஒரு ஏஐ, நியோபைட் அடையாள ஆப். அந்நிய தாவர இனங்களை கண்டறிய ஒரு ஏஐ கருவி இருக்குது. அது பேர் வந்து நியோபைட் அடையாள ஆப். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு குறைக்கடத்தி செமிகண்டக்டர் ஆலை குஜராத் டோலேரா. ஆப்ரேஷன் நம்கோர் எந்த நாட்டுக்கு இடையினானது? இந்தியா பூட்டான் நாடுகள் இடையின. என்ன? வாகனத்தை டேக்ஸ் கட்டாமல் கடத்தின்னு வரானுங்க. அதை தடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் நம்கோர். வாகன கடத்தல் மற்றும் ஆவண மோசடி. வெம்பக்கோட்டை அகழ்வாராய்ச்சி பிரசில் ரொம்ப முக்கியமானது வெம்பக்கோட்டை, விருதுநகர். ஓகேவா? அங்கே கடல் வழி வணிகத்தை பற்றி ஒரு சில டர்பிடோ பானைகள் கிடச்சிருக்கு. ஓகே, இந்தியா உலகளவில் வந்து தேங்காய் உற்பத்தியில் முன்னிலையில் இருக்குது. உலகளவில் தேங்காய் உற்பத்தியில் நம்ம ஒரு முன்னிலை வகிக்கிறோம். ஓகேவா? தேங்காய் வந்து அரிகேசி குடும்பம், அது ஒரு வித்திலை தாவரம். தேங்காய் வந்து ஒரு வித்திலை தாவரத்தை சேர்ந்தது, ஒரு தோட்டப்பயிர். ஓகே, இந்த இடத்த பாருங்கள். அதாவது இந்தியாவில் தேங்காய் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது கேரளா, 2வது தமிழ்நாடு. உலகளவில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கும். நார்வெஸ்டர் கால்பைசாகி வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடியது. அதாவது வடமேற்கு பகுதியிலேருந்து, அதாவது இந்த பக்கம் வடமேற்கு பகுதியிலேருந்து வடகிழக்கு பகுதிக்கு வரக்கூடிய காற்று தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கால்பைசாகின்னு சொல்கிறோம். இது மே மாதத்தில் வரும், வடமேற்குலேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறோம். வடமேற்கு டு கிழக்கு இதை தான் சொல்கிறாங்க. அது ஃபுல்லி எக்ஸ்பேன்ஷன்னா இது மே மாதத்தில் வரக்கூடியது நார்வெஸ்டர். இது உள்ளூர் பேர் கால்பைசாகி. எந்த திசையிலேருந்து வரும்னா வட மேற்குலேருந்து வடகிழக்குக்கு வரும். ஓகே, ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கு அந்த 3 மாத விடுப்பு, 12 வார கால 3 மாத விடுப்பு வந்து கொடுக்குறாங்க. எந்த சட்டத்தின்படினா 1961 மகப்பேறு நல சட்டத்தின்படி கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, தத்தெடுக்கிற குழந்தை 3 மாதம் குழந்தையாக இருந்தாலும் லீவ் கொடுப்பண்ணாங்க. இப்போ அதை திருத்தி அது எத்தனை வயசாக இருந்தாலும் உங்களுக்கான 12 வாரம் லீவு கன்ஃபார்ம் கிடச்சிரும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இது ஸ்கெடியூல் கிடையாது, பார்ட்டு. மாநில அந்தஸ்து, அதாவது மாநில பற்றினது எந்த பார்ட்டில் இருக்குன்னா 6வது பகுதியில் இருக்கும். ஓகேவா? ஏன் சொல்கிறாங்கன்னா, லடாக் அப்படின்றது ஒரு யூனியன், சட்டமன்றம் இல்லை யூனியன். லடாக்ன்றது யூனியன், லடாக் லேன்றது யூனியன். ஓகே, ஆர்டிகல் 370 எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? தனி மாநில அந்தஸ்து. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க 2019. ஓகே, இந்த ரீசெண்ட் டைம்ஸில் விருதுநகரில் வந்து கல்லர்பட்டியில் பட்டாசு ஆலை விபத்து நடந்து போச்சு. அந்த ஃபேக்ட்ரிக்கு எல்லாமே இருக்குது. ஓகேவா? எல்லாமேனா உரிமைலாம் இருக்குது. பட் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு. தொழிலாளர்களுக்கு ஒர்க்லோடு அதிகமாக கொடுக்குறாங்க. அங்கே நடந்து ஒரு சில தொழிலாளர்கள் சொன்ன விஷயம், ஒர்க்லோடு அதிகமாக கொடுக்குறாங்க. ஒரு சில விஷயங்களில் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கம்மியாக இருக்குன்னு சொன்னது. ஏன்னா இது கரண்ட் ட்ரெண்டில் வந்ததுனால அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இங்கே வருங்க, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு
நீர் நடுநிலை பயிற்சி மையம். இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னு வந்தாலே மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இது ரயில்வேஸ் சம்மந்தமாக இருந்ததுன்னா ரயில்வேஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நீர் நடுநிலை பயிற்சி மையம் ஒன்றும் கிடையாது. நீரை சுத்திகரிப்பு பண்ணி ட்ரெயினை கழுவுறதுக்கும் எல்லாம் பயன்படுத்துவோம். இது எங்கே இருக்குன்னா அகமதாபாது கக்காரியா கிடங்கு. ஓகே. IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் 1948. இது என்ன சொல்லுதுன்னா ரேரசர் பென்குயின் அண்டார்டிக் ரோமகள்லாம் அழியும் தருவாயில் இருக்குன்னு சொல்லுது. வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆர் வைஷாலி மகளிர் கேண்டிடேட்ஸ் 2026 வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடைபெற்றதுன்னா சைப்ரஸில் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் இவங்க எங்கே போகிறாங்க, உலக மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெறுறாங்க. தகுதி பெறதில் இவங்க 2வது பெண். இப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, கொனேரு ஹம்பி தான் ஃபஸ்ட்டு. அதாவது உலக மகளிர் சாம்பியன்ஷிப்புக்கு தகுதி பெற 2வது பெண் வைஷாலி ரமேஷ் பாபு. ஃபஸ்ட்டு கொனேரு ஹம்பி. ஃபிஃபா 2026 மகளிருக்கானது கால்பந்து விளையாட்டில் யார் ஃபஸ்ட்டுனா ஆஸ்திரேலியா. அப்போ நம்ம எத்தனாவது, பிரான்ஸ் வெண்கலம் 3வது. ஓகே. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு விளையாடியிருக்கா. அவள் பிரியதர்ஷினி செல்லதுரை விளையாடியிருக்காங்க. அதே போல் வெற்றிக்கோள், இந்த ஒலிம்பிக் ஜோதி மாரி இதில் வெற்றிக்கோள் அப்படின்னு ஒன்று எடுத்து போயிருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மேபி பிரியதர்ஷினி செல்லதுரை எந்த விளையாட்டோட தொடர்புடையவர், கால்பந்தா கிரிக்கெட்டான்னு கேட்கலாம். கால்பந்து அந்த மாதிரி. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18 உலக பாரம்பரிய தினம். ஓகே. யுனெஸ்கோ சைட்டு 44 சைட்டு இருக்குது. அதில் லாஸ்ட்டு சைட்டு மராத்திய கோட்டைகள். ஓகே. தேசிய தீயணைப்பு வாரம் ஏப்ரல் 14 to 20 கொண்டாடுறோம். காரணம் என்ன, 1944 பாம்பே போர்ட்டில் ஒரு வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கும். அதன் நினைவாக நம்ம என்ன கொண்டாடுறோம், தேசிய தீயணைப்பு வாரம் ஏப்ரல் 14 to 20 கொண்டாடுறோம். ஹீமோஃபிலியா டே, உலக ஹீமோஃபிலியா டே. ஹீமோஃபிலியானா என்னது, ஹீமோகுளோபின் குறைவானது. ஹீமோஃபிலியா டே ஏப்ரல் 17 உலக ஹீமோஃபிலியா டே. இந்த பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இஸ்ரேல் லெபனான் பார்டர். ஏன்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் பிரச்சனை வந்தது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்டர்னது இஸ்ரேல் லெபனானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்டர் ப்ளூ லைன், நீலக்கோடு. இது பெரிய கொஷினில் கேட்டிருக்காங்க. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் 2000 ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. அபாய் டிஜிட்டல் மோசடி பண்ணுறாங்கள்ல, அந்த டிஜிட்டல் மோசடியிலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஏஐ என்னன்னா அபாய். இங்கே பாருங்க, தினேஷ் திரிவேதி. வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி. வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் யார், தினேஷ் திரிவேதி. இம்பார்ட்டண்ட்டு தான். அது இம்பார்ட்டண்ட்டு தான். நியமனம். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பெரிய தனியார் தங்க சுரங்க திட்டம் ஆந்திரா ஜனகிரி. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பெரிய தனியார், இதுதான் முக்கியம், தனியார் தங்க சுரங்க திட்டம் ஜனகிரி, ஆந்திரா. டொமஸ்டிக், அதாவது இந்தியாவில் அதிகமாக தங்கம் இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேரளா. அதே போல் வேர்ல்டில் அதிகமாக தங்கம் உற்பத்தி பண்ணுறது சீனா. அதிக இருப்பு இருக்கிறது எங்கன்னா ஆஸ்திரேலியா. நாரிவந்தன் சக்தி அதிநியம் 33% ஃபீமேல் ரிசர்வேஷன் எம்எல்ஏவில். ஓகேவா. இதோட பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் 3rd வீக்கு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4th வீக் பார்ப்போம். 4th வீக் பார்த்து ஒரு சிலதெல்லாம் இம்பார்ட் ஆனதாலும் பார்த்துடலாம். தேங்க்யூ கைஸ்.